ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு. எங்கள் ஊரில் மழை தூற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்து காலையில் எழுந்திரிச்சிட்டே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும். அதுக்கு கரண்ட் அடுப்பில் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி இப்போ தான் அடுப்பில் வச்சு வச்சுருக்கிறேன். மறுபடியும் அந்த குத்துப்பணிலையும் அந்த பாத்திரத்துலேயும் குத்துப்பணியில் வெள்ளை சாதம் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கிறேன். அதில் நான் உளுந்தஞ்சோறு இருக்குல்ல, அது தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கிறேன், குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மறுபடியும் இதில் காய்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெள்ளரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு, கொஞ்சோண்டு புடலங்காய் போட்டு பருப்பு போட்டு கூட்டம் வச்சுட்டு அந்த பீட்ரூட் பொரியல் வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் போட்டு வச்சுட்டு புடலங்காய் போட்டு வைக்கணும். நாளைக்கு பீட்ரூட் போட்டு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் இதில் கொஞ்சம் மீன் இருக்குது. இந்த மீனை பொரித்து கொடுத்து விட்டுக்கிடலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுக்கும் எடுத்துக்கிடலாம். மறுபடியும் இதில் மல்லித்தழை கருவேப்பிலை இருக்குது, கொஞ்சோண்டு புளி தண்ணி இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. எனக்கு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி குழம்பு வைக்க ஆரம்பிக்கணும். தேங்காய் திருவணும், அரைக்கணும். பசங்க லஞ்ச் பாக்ஸ் கழுவி வச்சு வச்சுருக்கிறேன். இன்னும் சாலம் பாக்ஸ் இல்லை, நான் அதையும் கழுவி வச்சு வைக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் அடுப்பு இந்த இருக்குதா, அடுப்பில் பர்னர் வந்திருந்தால் நேற்று புளி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா எடுத்து வச்சு வச்சேன். அது நல்லா சூப்பராக கொஞ்சம் செம்பு கலரில் கொஞ்சம் நேரம் தான் போட்டிருந்தேன். அதுதான் எப்படி இருக்குது. இது கொஞ்சம் நேரத்தோடு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். நேற்று ஒரு படுக்க போகும்போது தான் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டேன். வேறு இது ரொம்ப போகலானாலும் இதுவும் கொஞ்சம் போயிருக்கு. எனக்கு காஞ்சா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த பக்கம் உள்ளது கருகருன்னு தான் இருக்குது. அது இந்த புளித்தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். எனக்கு அது நல்லா இதுங்கட்டும். இப்படி வச்சு நம்ம கழுவி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுப்பு நல்லா எரியும். அதுக்காகத்தான். சரி, நான் வேலை ஒவ்வொன்றையாக பார்க்குறேன். இப்போ வெள்ளரிக்காய்லாம் நறுக்கி வச்சு வச்சுருக்கிறேன். வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே. மறுபடியும் மீன் நல்லா கொஞ்சம் அந்த ஐஸ் போயிடுச்சு. மீன் அந்த பாறை மீனில் உள்ள குட்டி அந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, அது தொலி உரிச்சு வச்சு வச்சுருக்கேன். அதனால் மீன் பொரிக்கணும். இந்த பக்கம் மண் பாத்திரம் வச்சு அதில் கடுகும் வெந்தயமும் போட்டுருக்கேன். இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நான் தேங்காயும் அரைச்சி வச்சு வச்சுருக்கேன். தேங்காயும் சீரகமும் பூண்டை வச்சு அரைச்சி வச்சு வச்சுருக்கேன். அதையும் இன்னும் போடணும். அந்த பக்கம் சாதம் கொதிச்சடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பார்க்கலாம். இந்த பக்கம் மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த சைடில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். எனக்கு இந்த பீட்ரூட் சீவி வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு எண்ணெய் வதக்கணும். இந்த பக்கம் மீன் கொஞ்சம் பொரிச்சு வச்சு வச்சுருக்கிறேன். என்ன இதுவும் பொரிஞ்சிட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இந்த சைடில் வெள்ளரிக்காய் போட்டு குழம்பு வச்சு வச்சாச்சு. அது வெறுங்குழம்பு. சாதம் எனக்கு கொஞ்சம் வேகணும். இப்படிதான் இருக்குது. காலையில் கொஞ்சம் கோதுமை தோசை தான் சுடலாம் அப்படின்ட்டு மாவு கலக்கி வச்சு வச்சுருக்கிறேன். பசங்களை விட்டாச்சு. வீடு இப்படி தான் இருக்குது. இப்போ தான் அவங்க போனாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு மட்டும் சுடணும். நான் பருப்பு போட்டு வைக்கலை. இன்னும் இப்போ கொஞ்சம் கழிச்சு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அந்தளவு விட்டாச்சு. மறுபடியும் மீன்லாம் பொரிச்சிட்டோம்னா அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தோசை ஒரு 3 தோசை சுட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். தோசை இந்த மாவு ஊற்றிட்டே வச்சிட வேண்டியதான். இதில் என்னதுன்னா வெந்தயப்பொடி கொஞ்சம் தெரிச்சேன் அவங்களுக்கு. காலையிலே அதை வறுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பொடியாக்குனேன். அதெல்லாம் கொடுத்தேன். சுகருக்கு நல்லது அப்படின்ட்டு. அதான் என்ன தோசையை சுட்டு நம்ம கொடுக்கணும். மறுபடியும் வெறுங்குழம்பு இதில் இருக்கா, அதாவது வெள்ளரிக்காய் போட்டு குழம்பு இருக்குது. என்ன இது அவ்வளோத்தையுமே கழுவணும். இந்த தண்ணி அவ்வளோ இது அரிசி களைஞ்ச தண்ணியும் காடி தண்ணியும் இருக்குது. இந்த 2 தண்ணியும் கொண்டு நாங்கள் உள்ள பக்கெட்டில் ஊற்றணும். இந்த ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு அவ்வளோதான். மறுபடியும் இதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சு அது இருக்குது. இதாக இருக்குது. இதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ காலையிலைக்கு டிஃபனை முடிச்சுட்டு மறுபடியும் மதியத்துக்கு குழம்பு இருக்குது. மீன் பொரிச்சு வச்சு வச்சுருந்தேன்னா அதான் இருக்குது. ஒரு சாதம் இருக்குது. மறுபடி பீட்ரூட் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் பீட்ரூட் வைக்கலை. பருப்பை போட்டு கூட்டு வச்சு வச்சுக்கலாம். இப்போ அவங்க கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது இதில் 2 கட்டு சிவப்பு கீரை இருக்குது. அதாவது தண்டங்கீரை அப்படிம்போம். அந்த கீரை இருக்குது. இந்த ஒரு கட்டு, அடுத்து இந்த ஒரு கட்டு.
ஒரு கட்டு எவ்வளோன்னு தெரில, 20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதில் கொஞ்சம் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. இது இந்த இருக்குது 20 ரூபாயா 15 ரூபாயான்னு தெரியலை. 3 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கட்டு தான் இருந்தது. நான் அந்தால இப்போ கொஞ்சம் கீரையும் அரிஞ்சு அதை அலசி போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், ஒரு தக்காளி, மறுபடியும் 2 3 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகாய் இவ்வளோ போட்டிருக்கேன். இது வந்து என்ன கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். பிறகு நம்ம இதுக்கு என்னதெல்லாம் போடணுன்ட்டு பார்க்கலாம். இதை வந்து வேக வச்சுருக்கேன்னா மறுபடியும் பாத்திரம் வந்து 2 3 பாத்திரம் இருக்குது. இதையும் கழுவணும். இது வந்து இப்போ கீரை வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன்ல, அந்த பாத்திரம் தான். அடுத்து இதில் நெய் கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது, அது அந்தளவு கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டேன். மறுபடியும் ஏன்னா இது இப்படி தான் இருக்குது. துணி வந்து கொஞ்சம் துவைக்கிறதுக்கு மிஷினில் போட்டிருக்கேன். அங்கே வந்து கொஞ்சம் மழையாக இருக்குதா, அதனால் மிஷினில் வந்து துணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா துணி துவைச்ச பிறகு அதையும் எடுத்து காய போடணும். கொஞ்சம் துணி வெள்ளை துணி வந்து உள்ளே முக்கி வச்சுருக்கேன், அதாவது பக்கெட்டில், அதையும் கையால் துவைச்சி போடணும். எங்கள் வீட்டில் பின்னாடி வாழை வந்து வச்சுருக்கோம். இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் ஒரு வாழை நிற்கி, அங்கே ஒரு 2 3 வாழை இருக்குது, இவ்வளோ நிற்கிது. இது வந்து அதில் ஒரு 4 அணை விட்ருக்கு. மறுபடியும் இதில் கருவேப்பிலை நிற்குது. அந்த வந்து நல்லா தழுத்து இப்போ தான் கொஞ்சம் வருது, இந்த தெரியுதா, தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு. சரி, மறுபடியும் வெளியில் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே அடுப்பில் வச்சு சமையல் செய்யலாம், அதனால் அது இப்படி தான் இருக்குது. மழை வந்தோடனே நானும் அந்தளவு ரொம்ப வெளியில் வரல, அந்தளவு அது இருக்குது. இது வந்து இது வந்து வேகட்டும். இருந்தாலும் அந்தளவு நம்ம அதுக்கு பிறகு என்னெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து கீரைக்கு வந்து என்னது போட்டிருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா இதை கொஞ்சம் வேக வச்சுட்டேன். மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வந்து வேக வச்சுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் தேங்காய் வந்து சதைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் இருக்குது. அடுத்து வந்து தேங்காய், சீரகம், பூண்டு இவ்வளோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம கொஞ்சம் இப்படி இதுங்கிறதுலேயே அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். இனிமேல் என்ன போடலாம் அப்படின்னா தேங்காவை போட்டு கிளறிட்டு மறுபடியும் கடைசியில் தாளிசம் பண்ணி ஊற்றிட வேண்டியதான், அவ்வளோதான். கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிரும். இது கூட்டு, அதாவது பொரியல் இல்லை, நம்ம அவிச்சு தானே வேக வைக்கும், அதனால் அது அப்படி இருக்கும். இனிமேல் கொஞ்சம் நல்லா இது வெந்துடுச்சு. இனிமேல் வந்து நம்ம தேங்காவை போட்டு நல்லா கிளறிடலாம். இன்னும் மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்து அந்த போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இருக்கிற தாளிசம் பண்ணி வைக்கிடலாம். தேங்காய் வந்து போட்டுட்டேன், போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இந்த கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஏன் அப்படின்னா இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல், மறுபடியும் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோமா, அந்த பச்சை ஸ்மெல், இந்த சீரகத்தோட மனம் எல்லாமே அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும்போது நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்கு பிறகு நம்ம என்ன தாளிசம் பண்ணி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் பிச்சு போட்டு தாளிசம் பண்ணி அதையும் ஊற்றி அப்புறம் அப்படியே மூடி வச்சிடலாம். அது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அதையும் தாளிசம் பண்ணி ஊற்றிடலாம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும். மறுபடியும் துணி வந்து காய போடணும். துணி கொஞ்சம் இருக்குது, அதை துவைக்கணும். இப்படி தான் நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் ஆகிடுச்சி. காஃபிலாம் போட்டு எடுத்து குடிச்சிட்டோம். மறுபடியும் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா அதிலலாம் காடி தண்ணி இருக்குது, அதெல்லாம் கொண்டு ஊற்றணும் வெளியில். மறுபடியும் எப்படி இருக்கா, அதில் இந்த இதுலேயும் இப்படி தான் இருக்குது. மறு இதுலேயும் இதெல்லாம் தூக்கி மேலே வைக்கணும், அப்படியே இருக்குது. அடுத்து வந்து அடுப்பில் வந்து ஒன்றுமே இல்லை. அடுப்பை வந்து தொடச்சி போட்டுட்டேன். சமையல் முடிஞ்சோடனே தொடச்சி போட்டது. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒன்று வைக்கல, நல்லா அப்படி இருக்குது. மறுபடியும் வந்து நம்ம வெளியில் பார்க்கலாம். இந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே அள்ளி இருந்தால் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நிறைய பாத்திரம் இருக்குது. இதில் கவுண்டர் டாப் ஃபுல்லுமே இருக்குது, சிங்கு ஃபுல்லுமே நிறைஞ்சிருக்கு. மாதிரி பசங்களுக்கு இப்போ லஞ்சு பாக்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. இன்னும் அதெல்லாம் கழுவி எடுத்து நம்ம பெஞ்சில் தான் வச்சு வைக்கணும். இந்த இதில் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் கொஞ்சம் முடியும். பாத்திரத்தெல்லாம் கழுவணும். மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அடுப்பில் வந்து சமையல் இன்னும் வைக்கலை. கரண்ட் அடுப்பில் வச்சதுனால இதில் வைக்கலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி துணி வந்து மதியானம் துவைச்சி கொஞ்சம் காய போட்டு எடுத்து மடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி வேலை தான் நடந்தது. மறுபடியும் வந்து எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சோண்டு துணி வந்து மிஷினில் வந்து போட்டிருக்கேன். அந்த துணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
சரி, அது கொஞ்சம் ஓடி முடிஞ்சோடனே அந்த துணியை எடுத்து நம்ம காய போடணும். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும். பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்திரத்தை கழுவி கமத்திக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு நைட் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் சாதம் பானை அதெல்லாம் வரும். மறுபடியும் அதை கழுவ வேண்டியது வரும். இவ்வளோந்தான் இன்றைக்கி வந்து நான் வந்து கீரை கூட்டு வச்சுருந்தேன். அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கீரை கூட்டு இப்படி தான் வைப்பேன். நீங்களும் இதேமாதிரி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கூட்டு மாதிரி நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் கீரை கூட்டெல்லாம் வைப்போம். கீரை கூட்டு மறுபடியும் வந்து இன்றைக்கி விளாக் வந்து இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து புடலங்காய் போட்டு பருப்பு போட்டுலாம் கூட்டெலாம் வைக்கலை. இன்றைக்கி அப்படியே முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் பாத்திரம் நம்ம நட்டமாக நின்றுட்டு கழுவும் போது சீக்கிரம் கழுவி எடுத்துருவேன். புதுசு அப்புறம் கழுவி அந்தளவு எடுத்துருவேன். எனக்கு வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்றைக்கி விலாகை இதோடு முடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.